வணக்கம், வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. அரிட்டாப்பட்டி என்ற இடத்தின் பெயர் சமீபத்தில் நம்ம செய்திகளில் அடிக்கடி படிக்கிற ஒரு பெயராக மாறியிருக்கு. அரிட்டாப்பட்டி கிராமத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமம் தான் அரிட்டாப்பட்டி. இந்த கிராமத்தை பற்றி ஆல்ரெடி அரிட்டாப்பட்டி சம்மந்தமான சில கேள்விகளும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற தேர்வுகளில் தொடர்ச்சியாக கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. அந்த அளவுக்கு இது எந்த வகையில் இந்த கிராமம் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த காணொலியில். இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்துக்கு பொது ஆண்டுக்கு முன், அதாவது கிமு பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு, அதாவது கிபி 17ஆம் நூற்றாண்டு வரையிலான தொடர்ச்சியான ஆதாரபூர்வமான வரலாற்றை கொண்ட ஒரு கிராமமாக அரிட்டாப்பட்டி மிக பழமையான, அதற்கு வரலாற்று ஆதாரமும் கொண்ட கிராமமாக இந்த அரிட்டாப்பட்டி விளங்குகிறது. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த ஊரில் 2200 ஆண்டு காலப்பழமையான குடைவரை கோயில்கள் உள்ளன மற்றும் சில சமண நினைவு சின்னங்கள் அமைந்துள்ளன மற்றும் தொடர்ச்சியான 7 சிறு குன்றுகள், 72 ஏரிகள், 200 இயற்கை குளங்கள், 3 தடுப்பணைகள் போன்ற இயற்கை சார்ந்த ஒரு பகுதியாக இந்த அரிட்டாப்பட்டி அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள பறவைகளில் வேகமாக பறக்கக்கூடியது சிவப்பு வல்லூர் என்று அழைக்கப்படும் ஷாகின் பால்கன். இந்த பறவை மணிக்கு 389 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த சிவப்பு வல்லூர் மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் தாலுகாவின் அரிட்டாப்பட்டிக்கு வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அழிந்து வரும் அரிய வகை பறவை இனமான லகுடு வல்லூர் இந்தியாவில் ராஜஸ்தான், அரிட்டாப்பட்டி ஆகிய 2 இடங்களில் தான் காணப்படுவதாகவும் நம்ம இந்திய வனத்துறை சார்பாக கணக்கில் சொல்கிறாங்க. மேலும் இந்தியாவின் முதல் இராணுவ விமானத்திற்கு அரிய வகை ராஜாளி கழுகின் பெயர் சூட்டப்பட்டது. அதுக்கு என்ன காரணம், அந்த பறவை அவ்வளவு ஒரு சிறப்பானது, தனித்துவமானது. அந்த வகையில் இந்த அரிய வகை ராஜாளி கழுகுகள் அரிட்டாப்பட்டி இந்த 7 குன்றுகளில் காணப்படுவதாகவும் வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஊரை சுற்றியுள்ள இந்த 7 குன்றுகளில் மலையினும் உயரமானது குன்றும்பாங்க, அதிலும் குறைவானது கரடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 7 அரிட்டாப்பட்டியில் அமைந்துள்ள 7 குன்றுகளில் 20 வகையான கழுகு இனங்கள் வாழ்ந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காக 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அரிட்டாப்பட்டியை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்தது. தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட், பல்லுயிர் பாரம்பரிய தலமாக 2022ஆம் ஆண்டு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டியை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்து பாதுகாத்து வருகிறது. இது சம்பந்தமான கேள்விகளும் ஏற்கனவே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படிங்கிற மாதிரி அதை சுற்றி ஒரு 3-4 கேள்விகள் இடம்பெற்றுள்ளது.